அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே இஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தில்க தாருல் ஆஹிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா வ மன் ஜாஅ பிஸ் ஸய்யிஅத்தி ஃபலா யுஜ்ஸா அல்லதீன அமிலு ஸய்யிஅ இல்லா மா கானு யஅமலூன். وقال النبي صلى الله عليه وآله وسلم الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் அஹமது அல் முர்த்தபா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சீலர்களான சஹாபாக்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், அஹ்ல பைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாபுல் பத்ரீன் வல் உஹதீன் வல் கந்தகீன் தபூக்கியின் வல் ஹுனைனியின் தசாயிரி ஸஹாபத்தி ரிضவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். நம்மின் மீதும் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நம்முடைய பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் பரக்கத்து பொருந்திய ரமலானின் 15வது ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இத்துக்கும் மினன் நீரானும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிடைக்க அருள்பாலிக்க போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அருள் வாய்ந்த உயர்வான வெற்றிக்குரிய நல்ல பல செய்கைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அவைகளிலே மிக மிக மேலானது அல்லாஹ் எதை சொன்னானோ, தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு காண்பித்தார்களோ அவைகளை முழுக்க எடுத்து பின்பற்றுவதுதான் மிக சாலச் சிறந்த ஒன்றாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அமல்களின் மூலமாக நாம் எப்படி உயர்வடைவது? நாம் ரொட்டீனாக தொடராக
இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்குள் ஒரு தெய்வீக சக்தி, அருள், நாம் இந்த அமலை செய்தோம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு பல விரிவான அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் என்பதை இன்னும் நாம் அறிய முடிவதில்லை. காரணம், நம்மிடத்தில் ஒரு அகம்பாவம் இருக்கின்றது, நம்மிடத்தில் ஒரு ஆணவம் இருக்கின்றது, நம்மிடத்தில் ஒரு ஜபர்தஸ்த் தற்பெருமை ஒன்று இருக்கின்றது. இவைகளை நம்முடைய அந்த நப்சானியத்தில் உள்ளத்திலிருந்து நம்ம அதை எப்படி கலட்டி எடுப்பது? அதற்குண்டான வழிவகை என்ன? எது செய்தாலும் அல்லாஹ்வினுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் நடத்துகின்றான் என்பதை நாம் முதலில் நினைக்கணும். இரண்டாவதாக, அல்லாஹ் நம்மை இதை எடுத்து சரியான முறையில் பின்பற்றி நடக்க அருள்பாலித்திருக்கின்றான் என்ற உதிப்பு, மன உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் செய்கின்ற அமல் தூய்மையாக, முஹ்லிஸாக அல்லாஹுக்கே என்ற அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும். இந்த மூன்றை ஒருங்கிணைத்து நமக்குள் நாம் வைத்தால்தான் செய்கின்ற அமல் கொஞ்சமோ நெஞ்சமோ அது பரிபூர்ணமான தூய்மையான இஹ்லாஸுக்கு போய் அடையும். இஹ்லாஸ், முஹ்லிஸீன் லஹுத்தீன், மார்க்கத்திலே இருந்து விளங்கி மார்க்கத்தில் எது எது தடையோ அவைகளையெல்லாம் எடுத்து அனுமதிக்கப்பட்டதை நாம் செய்து அந்த தூய்மை என்னும் அந்த படித்தரத்தை நாம் முதலிலே அடையணும். தூய்மை, அகம்பாவம், ஆணவம், அழிச்சாட்டியம், அடக்கி ஆளும் நிலை, இது நாளையும் நமது நஃப்ஸிலிருந்து அறுத்து எரிஞ்சிடணும். ஒருவருக்கு ஒன்று செய்வதானாலும் அல்லாஹ் நாடி நாம் செய்கின்றோம் என்ற எண்ணம் நம்மிடத்தில் வரணும். நாம் சம்பாதித்தோம், நாம் செய்கின்றோம், நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நினைப்பது அங்கு மிகப்பெரிய ஒரு குற்றம். மெய்நிலை கண்ட ஞானி குத்துபுல்லா அக்தாப் யா கௌஸ் யா மதத் யா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் ஆலி, உன்னிடத்தில் ஒரு மனிதன் யாசகம் கேட்டு வருவது, வறுமையை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி உன்னிடத்தை உதவி தேடி வருவது, அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை உன்னிடத்தை கொண்டு வருகின்றான், உன்னுடைய தரித்திரியத்தை அவன் எடுத்து எறிவதற்கு முனைகின்றான் என்று சொன்னாங்க. ஆனால் நாம் அந்த உதிப்பை, நிலையை எட்டுவது கூட கிடையாது, சிந்திப்பது என்பது கிடையாது. நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் தான் கொடுத்தேன் அப்படின்றோம். ஒன்று நினச்சிக்கங்க, வமா தஷாஊன் இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அந்த ஆயத்தை சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் எதை நாடினான் அந்த அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கின்றது. இப்போ ஒருத்தன் போய் ஒருத்தர்கிட்ட உதவி தேடுறான். அந்த உதவி தேடும்போது அவர் மறுத்து விட்டால், அல்லாஹ் நாடியதை அவன் தடுத்து விட்டான். அந்த உதவி தேடியதை தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு தர மறுத்து விட்டால், தரவில்லையானால் தண்டனைக்குரியவனாக அவன் ஆகிவிடுகின்றான். இந்த உதவி அவன் கேட்காமலேயே வரும்போது, வறுமையை நோக்கி வரும்போது, வறுமை என்பது ரெண்டு வழியில் இருக்கு. ஒன்று, தன்னுடைய தேவையை அவன் நிறைவேற்ற முடியாது. இரண்டாவது, அவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அடுத்த பொருளாதாரம் இருக்காது. இந்த ரெண்டையும் முன்வைத்து ஒரு இடத்தை ஒருவன் அணுகி உதவி தேடும்போது இது அல்லாஹ் இவனை அனுப்பி வைக்கிறான். நாம் தாராளமாக மனம் வந்து கரங்களால் மகிழ்ச்சியாக மனம் திறந்து நாம் கொடுக்கின்ற பொழுது மழை திறந்தால் போன்று அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ரஹ்மத்து, பரக்கத்து, அஃபு, ஆஃபியத்து நான்கையும் கொடுக்குறான்.
பரக்கத் என்பது என்ன? பரக்கத் என்பது அல்லாஹ் எதை நாடி அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த கொடுக்குதலில் அல்லாஹ்வுடைய எண்ணம் கொள்கி இருக்குமே, அதுதான் ரஹ்மத். அது பரக்கத். இந்த பரக்கத் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அது விசாலமாகிக் கொண்டே போகும். கேட்பவனும் தாராளமாக கேட்பான், கொடுப்பவர்களும் அதை விட தாராளமாக அல்லாஹ்வுக்காக கொடுப்பாங்க. இங்கே அல்லாஹ்வை நம்பணும். ஒரு மனிதன் ஒரு இடத்துல தேவைக்கு வர்றான், அந்த தேவை அல்லாஹ் நாடாமையுமே வர்றது கிடையாது. தர மறுத்தால் ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் அவனுடைய வாயில் கடிவாளம் போட்டு தராதே என்ற நஃப்சானியத்தை கொண்டு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு பரக்கத் என்பது இன்றியமையா ஒரு கண்ணும் கருத்துமான ஒரு நிலை. இது அல்லாஹ் நாடினால்தான் பரக்கத்து வரும். அப்போ அல்லாஹ் நாடி தானே அவன் வரலாம். ஒரு தரித்திரத்தை எடுத்துகிட்டு போவ நீ தடுக்கிறியே, அவ்வாறு நாம் செய்ய வேண்டாம். ரஹ்மத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக பங்கீடு. யார் யாருக்கு என்ன இருக்கின்றதோ அதை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் மனிதர்களின் மூலமாக அதை நாம் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இப்போ நமக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்துருக்கான். இந்த வசதி இருக்க, இந்த வசதியான இந்த தகுதியை நமக்கு குர்ஆனில் கூறப்பட்டதை போன்று உன்னிடத்திலே ஒரு யாசகம் தேடி வருகின்றான். முடியாமல் தான் வர்றான். வாயால் கேட்குறான், கையால் கேட்குறான், அல்லது மனவருந்தி கேட்குறான். இந்த 3 தன்மையிலையும் ஏதாவது ஒரு தன்மையில் அவருக்கு நாம் சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். மறுத்தால் இவனுக்கு இதே பொழப்பு தாண்டா, எப்போ பார்த்தாலும் கேட்பான் அப்படின்னு நினைத்தால் அங்கே ரஹ்மத்து தடையாகிறோம். இந்த ரஹ்மத்தை தடையாவதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஓடை, நதி தேவை. இந்த நதி ஆழம் அகலம் இருந்தால்தான் வரும் நீர் உபரியாக கொப்பளித்து கொண்டு ஓட ஆரம்பிக்கும். அது பரக்கத்து ரஹ்மத்து ரெண்டும் கலந்து விட்டால் அங்கே மனிதர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கிடைக்கும் ஆரம்பிக்கும் தன்மையைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சூசகமாக சொல்கிறான். நாம் அதை புரிஞ்சு கொள்றதில்லை. பரக்கத்து ரஹ்மத். அடுத்து மக்ஃபிரத். அஃபுவு ஆஃபியத். அஃபுன்னா என்ன? நாம் செய்த எல்லா குற்றத்தையும் அல்லாஹ் மன்னிப்பது தான் அஃபு. சரி, நாம் என்ன குற்றம் செஞ்சோம்? மனிதன் கேட்குறான், ஆண் கேட்குறா, பெண்ணு கேட்குறா. நாம் குற்றம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ஐனுன் ஸானியத்துன் கதா வ கதா. ஒவ்வொரு கண்ணும் இவ்வாறு விபச்சாரம் செய்கின்றது என்று சொன்னார்கள். பார்வையில் எத்தனை நிலை இருக்கோ அத்தனையிலையும் பாவங்கள் உண்டாகுது. எண்ணத்தால், நஃப்ஸால், சம்பாத்தியத்தால், அமல்களால். அமல்களால் எப்படி பாவம் உண்டாகும்? நன்மைக்குரிய அமல், நாம் ஏதாவது ஒரு அமல் ஓதுகிறோம், தொழுகிறோம், ஜகாத் தர்றோம், சதகாத் தர்றோம், தர்மம் தர்றோம், உதவுகிறோம், அல்லது நாம் அவங்க மேலே அன்பு வச்சு நிறைந்த உதவிகள் செய்கிறோம். இதெல்லாம் கொடுக்கும்போது அல்லாஹ் நாடி நாம் கொடுத்தோம். யா அல்லாஹ், நீ நான் கொடுத்தேன், இதை நீ கபூல் செய். புற அந்த அகம்பாவங்களை நீ நீக்கி விடுட்டு நாம் தௌபா செய்யணும். கொடுத்துட்டா நம்ம கொடுத்ததுனால தான் அவன் வாழ்கிறான். நீ நினச்ச சிண்டை கலட்டிட்டான்லாம். எடா வமாத்தஷா உன், நீ என்ன நாடுறியோ இல்லா ஐஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அவன் நாடி தான் நீ நாடுற. அப்போ ஒரு மனிதனுக்கு உதவ நாடும்போது, தானாகவே நாடும்போது அதுவும் அல்லாஹ் நாடிதான். ஒரு மனிதன் கேட்டு வலியுறுத்தி கேட்கும்போது அதுவும் அல்லாஹ் நாடிதான். அல்லாஹ் நாடும்போது தான் உலகத்தில் எந்த காரியமும் நகலும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் தான் ரயில் போகும், பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்போ மூலம் 1 லட்சம் ரூபாய்க்கு காசு போட்டு ஒரு வண்டி வாங்கியிருக்கோம்.
பர்ரு பர்ருண்டு மிதிக்கிறான், டபக்கு டபக்குண்டு, காலு தான் வலிக்கும். அப்போ இதுக்கு என்ன வழி? அதுக்குரிய எண்ணெய் போடணும். அந்த பெட்ரோல் போட்டோம்னா அந்த சுவிட்சை பிடிச்சி லேசாக அமுக்கணும்னா இன்னும் ஒரு உயிர் நாடி சரியாக இருக்கணும். பேட்ரி அடுக்கனா சபக்குன்னு எடுத்துக்கணும். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்கு, வண்டி நகல மாட்டுது அப்படின்னு சொன்னால் இங்கு தான் வில்லங்கம் ஏற்படுது. அல்லாஹ் கொடுத்ததை மறைத்து கொண்டு கொடுத்தால் குறையுமே, நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டோமே என்று நாம் எண்ணினால் அங்கு பின்னாலே எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உலகத்திலேயே பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க ஆரம்பித்தால் அவனுடைய பொருளாதாரத்தை கடைசியில் கத்திட்டு வரும். பீம் 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 108, 103, 101 வச்சுருக்கானுங்க பேர். அது என்ன? தனியார் ஆம்புலன்ஸு, ஃப்ரீ ஆம்புலன்ஸு, கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ். அதில் ஓட்டு கொண்டு விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் பார்ப்பான், கரெக்டு, அல்லாஹ் ரசூல் பாதைகளை செலவழிக்காதுக்கு இவனுக்கு எதையாவது ஒன்று சொல்லணும். என்ன சொல்கிறது? நம்ம பார்க்க முடியாத ஒரு இடத்துல ஒரு குறை சொல்லுவான். ஒன்று மூளையில் கட்டி இருக்குன்னுவான், அல்லது கிட்னி வீங்கி இருக்குன்னுவான், அல்லது வவுத்தில் புண்ணு இருக்குன்னுவான், அல்லது ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்குது, கர்ப்ப கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குன்னு. இப்போ எல்லாமே டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா 98% பெண்களுக்கு நீர் கட்டி இருக்குன்னு தான் சொல்லுவான். அதை விட்டுட்டா வேறு கட்டி சொல்லுவான். முளை கிளம்பி இருக்குது, வேறு ஒரு கட்டி இருக்குது. நாம் இங்கே கலிய ஆரம்பிச்சிருவோம் சொன்னவனை. அப்போ சொல்லுவான், சும்மா ஒரு 1 லட்ச ரூபா கட்டிடுங்க, உங்களுக்காக கம்மியாக தான் சொல்கிறேன், கட்டிடுவோம். அங்கிட்டு ஒரு 2 நாள் ஊசி கீசி இதுகள்லாம் போட்டு பெட்டில் இருந்து அதில் இருந்து ஒரு 2 லட்ச ரூபா கட்டிட்டு வாங்க, கட்டிடுவோம். சிறுக 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 சோதிக்க ஆரம்பித்து அவன்கிட்ட ஒரு பெருந்தொகையை வாங்கிட்டு தான் மையத்தையே வெளியே விடுவான்ல. ஆனால் அவன் மையத்தை அந்த டாக்டர் செய்வான். மையத்தாயிருச்சு, வெண்டிலேட்டருண்ட நம்ம சொல்கிறானுங்க, அதை வச்சு ஜபக்குன்னு ரூ போகிற மாதிரி காமிப்பான், ரூக்கு வெளியே வர்ற மாதிரி. அது ஒரு 3 நாள் வச்சு பிடுங்க முடிஞ்ச அளவு பிடுங்கிட்டு இனிமேல் தெரிஞ்சிருச்சுன்னா வம்புடா அப்படின்ட்டு விட்டுருவான். இதுக்கு பேர் அதாபு. இன்ன பதிஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு வயுப்திஉ வயுஈத். அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடுமையாக இருக்கும், விட்டுக்கிட்டே இருப்பான், பிடிச்சி கடுமையாக இருக்கும். நான் நினச்சிட்டேன் ஒரு வய நகல முடியாது, ஒரு சிரிக்கி நகல முடியாது, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்மை நாம் அஃபுவின் பக்கம் கொண்டு வரணும். அந்த அஃபு என்ன? அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு கேட்பது. நீ பாவம் செஞ்சாதான் நீ பாவம் ஒன்றை இருக்குன்ற அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஏவிய கடமைகளை விட்டாலே பாவமாகி போச்சு. பாவத்தில் 3 வகை இருக்கு. ஒன்று கடமைகளை தவற விடுவது, 2 எல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ் அனுமதிக்காததை இவன் செய்வது, 3 தன்னை தூய்மையவனாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருப்பது. இந்த 3ம் நம்மை நாசமாக்கும் ஒரு ஏவுகணைகளாக அமைந்திருக்கின்றது. நாம் அல்லாஹ்வை நினைத்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு பரக்கத்து, ரஹ்மத்து, அஃபு, பிறகு ஆஃபியத். ஆஃபியத் என்பது நமது வாழ்விலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கிடார, மிகப்பெரும் ஒரு ரஹ்மத்தாக அமைந்திருக்கின்றது. அதுகிட்ட யாரும் ஈடாக முடியாது. தன்னை கொண்டு பாதுகாக்கும், தன்னை கொண்டு வளர்க்கும், தன்னை கொண்டு உபரியாகி கொண்டே போகும். அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு அவ்வளோ பெரிய ரஹ்மத்தை கொடுத்துருக்கார். பரக்கத்து, ரஹ்மத்து, அஃபுவு, ஆஃபியத். இந்த ஆஃபியத் என்பது நம்மளை எங்கேயும் போகக்கூடாது. போலீஸ் போட்டு பாதுகாக்கிற மாதிரி அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத் என்னும் கருணை கொண்டும் மலக்குகளை விட்டும் இவனை பாதுகாக்கிறான். எந்த நோய் வந்தாலும் வரும், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலை வந்தாலும் சரி,
அது டாக்டர்கிட்ட காமிக்கிற நிலை வந்தாலும் சரி, அவன் பெட்டில் படிக்க வைக்கிற நிலை வந்தாலும் சரி, ஆஃபியத் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் கூட்டி தூசி வீட்டில் காலையில் நைட்டு படுத்துட்டு காலையில் கூட்டி அள்ளி துடைக்கிற மாதிரி மோப் போடுற மாதிரி நம்முடைய உடம்பை மோப் போட்டுருவான். நோய்க்கு வேலையே இல்லை, வரும், ஆனால் அது எப்படியாவது போயிடும். அப்போ ஆஃபியத்தை கேட்கணும் அல்லாட்டு. இந்த பரக்கத்து, ரஹ்மத்து, அஃபு, ஆஃபியத் எப்படி நமக்கு கிடைக்கும்? முதல் 10 ரஹமத்து கிடைச்சிருச்சு. எல்லா வல்லமைக்குரிய நிலையிலையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். 2வது அஃபு, இப்போ நம்மளை மன்னிக்கிறான். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் கேட்குறோம் நம்ம. அப்போ இந்த அஃபுவின் மூலமாக நமது அகத்திலிருந்து உச்சி மூளையிலிருந்து உள்ளங்கால் வரை அவ்வல் வல் ஆஹிர் வல்லாஹிர் வல் பாத்தின் என்ற மாதிரி 4 நிலைகளிலே உண்டான எல்லாம் வலித்து எரியப்பட்டு நலவை தவிர அல்லாஹ் எதையுமே நமக்கு நாடமாட்டான். அதுதான் அஃபு. இந்த 4ஐயும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமது வாக்குறுதி அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் முன்னாலே சொல்லிட்டானே குர்ஆனில் எடுத்ததுமே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹும் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அப்போ அந்த முஃப்லிஹூனுடைய தன்மை நம்மிடத்தே வருவதற்கு கடமைகளிலே கண்ணும் கருத்தும் சரியாக இருக்க வேண்டும். எதிலேயும் நாம் வாய் திறந்து பேசிவிடக்கூடாது, தகவா செஞ்சு விடக்கூடாது, அதை பிரச்சனைக்கு நாம் கொண்டு வரக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இப்போ ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறாங்க, இப்படி சூழல் இருக்குது, தாங்கன்னு கேட்கல, ஆனால் அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு தாங்கன்னு கேட்காம எனக்கு இப்படி சூழ்நிலை இருக்குது, அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவான், இந்தாங்க அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய அந்த உதவி இருக்கே, இது அல்லாஹ் ரசூலுடைய நேரடியான உதவி. நம்மை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். எப்படி பலூன் வாங்கும்போது சூம்பி போயிருக்கு, அதை வாங்கி அப்படி ஊதுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு காத்தடிக்கிறதுல இல்லை வாயில், அது முழுசாக போகுது, அதை கட்டி விட்டு பிள்ளைங்க பறக்க விட்டு விளாடுது, சந்தோஷம் மகிழ்து. அப்போ அந்த காற்று எங்கெங்கே பறந்த அந்த பலூனை கொண்டு போகுதோ அதெல்லாம் பார்த்து இந்த பிள்ளைங்க கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டு அழுகையை விட்டுருதுங்க. இதே போன்று தான் நாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உதவுகின்ற பொழுது அந்த அவனுடைய கடமைகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற பொழுது முதல்ல பரக்கத்து, 2வது ரஹ்மத்து, 3வது அஃபு, 4வது ஆஃபியத். இந்த 4ம் ஓர் கிளையில் நமக்கு சேர்ந்துடும். அப்போ சிரமம் என்பது இருக்காது. நாம் எந்த அமல்கள் செய்தாலும் உபரியான நன்மைகள் அங்கு வழங்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தில்க தாருல் ஆஹிரா, மறுமை வீடு இருக்கே, மறுமையின் வீடு ஆஹிரா, நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அருள் வலா ஃபசாதா. இந்த பூமியிலே உயர்வையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏதாவது போய் குழப்புறது, ஒருத்தர் உதவி கேட்டால் அவன்கிட்ட போய் சொல்லி அதெல்லாம் கொடுக்காதேன்னு தடுக்கிறது, இந்த மாதிரி குழப்பத்தையும் உயர்வு நான் தான், என்னை தவிர வந்தான், நான் கொடுத்தேன் வச்சேன் அப்படின்ட்டு உயர்வாக தன்னை நினைக்காமல் இருக்காங்களே, இந்த 2 கூட்டத்தார்களுக்கு தான் அல்லாஹ் என்ன குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும், அதாவது தன்னை உயர்வாக நினைக்காமல் இருப்பவர்களுக்கும் தான் மர்மியிலே அழகான ஒரு ஊட்டை அல்லாஹ் தயார் வைத்திருக்கின்றான். வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன், டைட்டல் குத்திட்டான், உனக்கு பட்டா கொடுத்துட்டான். பட்டா மட்டும் இல்லை, பட்டா சிட்டா உன் பேரில் எல்லாம் கொடுத்துட்டான். இன்றைக்கி அதுதான் உலகத்தில் இன்றைக்கி நடக்குது. எந்த பூமி வாங்கினாலும் பட்டா சிட்டா இருக்கா, உன் பேரில் இருக்கா, வரி ரசீது இருக்கா, இந்த 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓ இடம். இதைத்தான் அல்லாஹ் இங்கே குர்ஆனில் சொல்லிட்டான், உனக்கு பட்டா சிட்டா நான் தருவது மாதிரி நீ பூமியில் குழப்பக்கூடாது.
உயர்வானவனாக உன்னை நீ கருதக்கூடாது. அப்போ மறுமை வீடு உனக்கு தான். ஆக்கிபத்தொழில் முத்தகீன் உன் பேரில் பதிஞ்சாச்சு. நாளைக்கு வந்தவனை பச்சைக்குன்னு போய் உட்காந்துக்க. உருளின் வேணுமா எடுத்துக்க. பொம்பளைங்க தான் உங்களுக்கு என்ன தேவை, இந்த புருஷனை வச்சுக்க, அந்த புருஷனை வச்சுக்க, உனக்கு தேவையானது அல்லாஹ் அங்கே தருவான். இங்கு வாழ்ந்த வாழ்வின் நேரடி மாற்றம், தலைகீழான மாற்றம் தான் ஆகிரா. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை சாலச் சிறந்தது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நாம் வச்சுக்கொண்டு சாதாரண ஒரு பேப்பர், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சபபு காரணம் செல்லும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு மவுத்தாகிட்டா நகையோ பணமோ அல்லது நம்முடைய கர்வங்களோ கபரில் வச்சு கஃனோடு அடக்கிட்டான்னு வச்சுங்க. ஒரு 10 கிலோ வைர நகை, 10 கிலோ தங்க நகை, 10 கிலோ பிளாட்டினோ, ஒரு பல கோடி மில்லியன் ரூபா எல்லாத்தையும் வச்சு அடக்கிட்டா அது மண்ணோடு மண்ணாக மக்கத்தான் போகும். அது எதுவும் கிடையாது. நீ ஒன்றுமில்லை, கையை வீசிக்கிட்டு சரக்குன்னு ஜனாதா துடியோடு போய் அடங்கிக்கிட்டே அல்லாவுடைய அடக்கிட்டான்னு வச்சுக்க, அங்கே இந்த போஸ்ட் உனக்கு கிடச்சி போயிடும். நான் எழுதி போட்டிருக்கேன், கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் வந்திருக்கு, என்னைய அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்கிறமா இல்லையா? அந்த அட்டன் தான் இது. அந்த அட்டன் பெறுவதற்குரிய அடையாளம் என்ன? அல்லாஹ் உலகத்தில் குழப்பாதே, உன்னை உயர்வான்னு நினைக்காதே, மறுமை உனக்கு தான்ட்டான். அப்போ மறுமை உனக்கு தான்ட்டான். நம்மள்கிட்ட இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் ஜகாத்தின் கொண்டு வந்தான், சதக்கா கொண்டு வந்தான், தர்மம்னு கொண்டு வந்தான், ஏழைகளுடைய உயர்வுக்காக வேண்டி உண்டான வாழ்வாதாரங்கள் கொடுக்கணும்னு கொண்டு வந்தான். அத்தனையிலையும் நாம் சருகாமல் நின்று விட்டால் கொடுக்கும்போது நம்ம கல்பு நஃப்ஸு மாற்றம் வரும். நம்ம இதை கொடுக்குறோமே, நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம இது குறையுமே, உடனே நஅூது பில்லாஹி மின்ஹா அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷைத்தானிர் ரஜீம்னு கேட்டதை நினச்சதை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய அருள் கொட்டி நம்மளை வரவேற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவனுக்கு ஆபத்து என்றால் என்ன என்று தெரியாது. ஆபத்தை அல்லாஹ் கண்ணில் காட்ட மாட்டான். அப்படி ஒரு கால் உடலிலோ பொருளிலோ வாழ்விலோ நடை உடையிலோ அவனுக்கு ஒரு ஆபத்து வருமையானால் உலக ஆபத்து, அதை பணிவோல நீக்கி ஹபா அன் மன்சூரா மாதிரி ஆக்கிடுவான். ஒரு பஞ்சை கையில் வச்சுட்டு அப்படி ஊதுனா சர்ருன்னு பறக்கும், நம்ம கையில் இருக்காது, கொஞ்சம் தூரம் போய் விழுந்துடும். அங்கே எடுத்து ஒருத்தி ஊதுனா போயிடும். இதுதான் துன்யா. குள்ளு மண்ணாலேஹா ஃபான். நம்மள்கிட்ட இருக்க எல்லாம், பட்டு சீராக இருந்தாலும் சரி, பட்டு வேட்டியாக இருந்தாலும் சரி, டவுசர் சட்டையாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் சரி, நமக்கு முழுகு மெத்தையாக இருந்தாலும் சரி, பச்சைக்குண்டு ஆடுற மெத்தையாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய கணவன் மனைவி புருஷனாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்ன ஆகும்? அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக வாழும்போது கிடுக்கு பிடியாக பிடிச்சிடும். இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீது, தப்பவே முடியாது. ஆனால் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நாம் வாழ்ந்து விடுமையானால் நமக்கு பெரிய உயர்வுகள் இருக்குது. நாம் உயிரோடு இருக்கும்போது நல்ல பல அமல் செய்ய வேண்டும். குர்ஆன், திக்ரு, பிக்ரு, ஸலவாத் ஓத வேண்டும். மார்க்க ஷரீஅத்தின் சட்டத்தை தாய்மார்கள் பின்பற்ற வேண்டும். கோஷா முறையை பின்பற்ற. இன்னும் சில பேர்லாம் ரொம்ப படித்து ரொம்ப சம்பாதிக்கிறவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க, அப்படியே சாதாரணமாக போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹு. நீ உலகத்தில் வாழும்போது இன்னொரு கௌமை பின்பற்றி நீ வாழ்ந்தால் உனக்கு அப்படி தான் கபரில் எழுப்பப்படும்டாங்க. அப்போது இஸ்லாமிய பெண்களுக்கு கோஷா கடமை, இஸ்லாமிய ஆண்களுக்கு ஆடை வரையரம்பு கடமை. ஒரு இஸ்லாமிய பெண் இந்த மார்க்க ஷரீஅத்தை பின்பற்றாமல் வெளியே நடந்து விடுவானேயானால், அவளுடைய ஒரு முடியை அந்நிய ஆண் பாப்பாடையானால் பீஸாக அவளுக்கு அதாபு கபரிலே இருக்குது, நரகத்தில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறான அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதனால் தாய்மார்கள் கோசாவின் அடிப்படையை பின்பற்றுதல் என்பது ஃபர்லாக்கப்பட்ட ஒரு கடமை, வெறும் கடமை இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹிஜாப். முதல் அர்த்தம் தெரியாது பெண்களுக்கு, இப்போவெல்லாம் வந்துருச்சு. யூடியூப்லையும் அதுலேயும் இதுலையும் லொட்டுலையும் லொஸ்குலையும் அஜரத்துக்கு பயான் செய்கிறதுலையும் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஹிஜாப்னா என்ன? பெண்களின் மேலாடை புர்கா.
கருப்பு புர்கா போடுன்னு யார் சொன்னா உலகத்தில்? ஒரு காலத்தில் வெள்ளை துப்பட்டி தான் பொம்பளைங்க போடுவாங்க. ஒரு 4 மீட்ரு வாங்கி சுற்றி இந்த இப்படி குஞ்சத்தை வச்சு விட்டு அப்படி தூக்கி மாட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கி அந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப அரிது, சில இடங்களில் தான் இருக்காங்க. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் புர்கா, காபாவுக்கு திரை போட்ட மாதிரி. அப்போ அல்லாஹ் உங்களை எப்படி கண்ணியமாக வச்சுருக்கான்? பெண்ணிடத்தில் 3 பொருள் ரொம்ப ரொம்ப நகையை விட, பணத்தை விட, உயிரை விட பாதுகாக்க வேண்டிய பொருள் 3. அது என்னன்றத நீங்கள் கணிச்சுக்குங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தருகின்ற ஆற்றல்கள், அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற அந்த கிஃப்ட்டுகள் எண்ணிலடங்காதவை. எனவே நாம் குமுறி குமுறி வாழ்வதை விட விளங்கி சரியான முறையில் அல்லாஹ் ரசூல் காட்டிய அந்த தளத்திலே நாம் வாழ்வோமேயானால் பரக்கத்து, ரஹ்மத்து, அஃபுவு, ஆஃபியத்து நமக்கு கிடைக்க அல்லாஹ் போதுமானவன். அத்தகைய ஒரு தெய்வீக சக்தியின் உதவியை அல்லாஹ் நமக்கு செய்தருள்வானாக. ரஹ்மத் நம்மை விட்டும் கடந்து விட்டது, நாம் ரஹ்மத்தை விடவில்லை, பிடிச்சிருக்கோம். மகஃபிரத்து நம்மை விட்டும் போய்கொண்டே இருக்கின்றது, ஆனால் நாம் ரஹ்மத்துக்குள்ளே கப்பலில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கோம். இதில் மகஃபிரத்தில் ரஹ்மத்து மகஃபிரத்து நம்மை சூழ்ந்திருக்கு. இன்னும் இத்துக்கும் மினன் நீரான் மட்டும் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ரமலான் டாட்டா பை பை, ஹூ ஆர் யூ அப்படின்ட்டு போயிடும், இல்லை ஹவ் ஆர் யூன்ட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதையெல்லாம் விடாமல் இவ்வாண்டு நோக்கின்ற நோன்புகள் நம்முடைய மரண காலங்கள் வரை கிடைப்பதற்கும், அஃபு ஆஃபியத்தோட, ரஹ்மத்தோட, பரக்கத்தோட வாழ்வதற்கும், ஏழை எளியோர்கள் யாசிப்பவர்கள் கொடுப்பதற்கும், வறியவர்களுக்கு கொடுப்பதற்கும், அது மாத்திரமல்லாமல் தேவை உடையவர்கள் கேட்கும்போது உதவுவதற்கும், எல்லா துறையிலையும் அல்லாஹ் நமக்கு மனப்பான்மையும், ஈவு, இரக்கம், அன்பு, அறம் அனைத்தையும் தந்தருவானாக. அதற்கு பதில் அல்லாஹ் ரசூல் நமக்கு கிடைக்க போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஈமானிலே உரம் ஏற்றிய ஈமானாக, வெற்றிக்குரிய ஈமானாக, வெற்றிக்குரிய நல்ல பல அமல் செய்ய தூய்மையோடு எங்களை வாழ வைப்பாயாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.